ஓகே. அம்மு மீனா என்ன சொல்றாங்கன்னா, "மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. உங்களோடு பேசினது கொஞ்சம் பாரம் குறைந்த மாதிரி இருக்குது." ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எதுக்குங்க கவலைப்படணும்? ம். மனம் விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீரத்தான் போகுது. பேசினா தான் தீர்வு காண முடியும். பேசாம கஷ்டம் மட்டும் இல்லாதவங்க, வலி இல்லாதவங்க, வேதனை இல்லாதவங்க யாருமே கிடையாதுங்க. எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆமா. அத ஒருத்தர் நெனச்சு நெனச்சு மேலும் மேலும் நம்ம வந்து மனசையும் போட்டு, உடம்பையும் போட்டு வருத்திக்காம, அதுல கடந்து வந்துரணும். அது அடுத்து எப்படி எந்த என்னதான் மாரி எதிர்கொள்றோம்? அதுலருந்து மீண்டு வரக்கு என்ன வழி? அத தேடுனாலே போதுமானது தான். ஆமா. அதே நெனச்சிருக்கனால என்ன போகுது? எதுவும் மாறப்போறது கிடையாது. ம். மேலும் மேலும் கஷ்டமா தான் செய்யும். ஒரு கவலை கஷ்டம் வந்துச்சா, அதுலேருந்து வெளியேறதுக்கு என்ன வழியோ அதத்தான் யோசிக்கணும். அதவே நெனச்சு நெனச்சு அதாவது ஒரு புண்ணு இருக்குன்னா, அது ஆறுறதுக்கு என்ன மருந்தோ அத போடணும். ஐயோ! புண்ணு வந்துருச்சுன்னா அதையே தொட்டுக்கிட்டே இருந்தோம்னு வைங்க, அது பெருசாகி ரணமாகிரும். அது நமக்கு தேவையே கிடையாது. சரிங்களா? அதனால கஷ்டம் இல்லாதவங்க யாரும் கிடையாது. அத விட்டு வெளியில வர்றதுக்கு வழிய மட்டும் பாருங்க. ம். சரிங்களா? ஓகே. உங்களுடைய